ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் செய்கிற உப்புமா மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஒயிட் ரவா வச்சு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 3/4 கப் அளவுக்கு ஒயிட் ரவை எடுத்துக்கிறேன். 3/4 கப் ஒயிட் ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒயிட் ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியையும் நறுக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேபேஜை கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கேபேஜ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். ரவையோட கேபேஜ் மிக்ஸ் ஆகும்போது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கூடவே நல்லா ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணியை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுடு தண்ணி போடும்போது நம்மளுடைய இந்த ரவை நல்லா ஊறி ஒரு மாவு மாதிரி பதத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும். இது ஊறுறக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரும் ஒரு பெரிய பச்சை மிளகாயை குட்டியாக நறுக்கியும் ஆட் பண்ணிடுறேன் காரத்துக்காக. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும்னா எடுத்து ஸ்பூனில் நம்ம ஊற்றும் போது உழுகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் இன்னும் ஒரு 1/2 கப் சுடு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு இதை மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸில் ரவை நல்லா ஊறி நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு 4-5 பல் பூண்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம ரவையை பணியாரமாக சுட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 15 மினிட்ஸில் ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நமக்கு ரொம்ப லூஸான கன்சிஸ்டன்சியும் இல்லை. ஆனால் எடுத்தோம்னா நமக்கு பணியாரம் மாதிரி ஊற்றுறக்கு வருது. அந்த மாதிரி இருக்கணும். எடுத்து ஸ்பூனில் எடுத்து வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இப்போ அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்சரை நம்ம பணியாரம் மாதிரி கல்லில் ஊற்றிக்கலாம். மேலே எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஒரு 3 மினிட்ஸ்க்கு வேக விட்டால் போதும். ரவை நல்லா வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. மூடி போட்டு வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகும், நல்லாவும் வேகும். இப்போ நமக்கு ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் வேக வச்சுக்கலாம். எல்லா பணியாரமும் நம்ம திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நமக்கு பணியாரம் நல்லாவே வெந்துடுச்சு, ரவா பணியாரம். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்படியே நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமிளகாய் தூளையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு பணியாரத்தோடு அந்த ஆனியன் வரும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆகுது. வெங்காயம் எல்லாமே கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. இந்த டைமில் மசாலாவோட இந்த ஆனியன் ஊறி போய் நல்லா ஒரு சூப்பரான மசாலா ஃப்ளேவர் தரும். இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியாரத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா டாஸ் பண்ணி விடலாம். இது இந்த மசாலா பைண்டிங்காக தான் நம்ம இந்த வேலை செய்கிறோம். ஒரு 1 மினிட்லேயே எல்லாத்தையும் டாஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டா நமக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி. எப்போவும் உப்புமா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.